So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to see that உங்க பர்சனோட நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் as well as கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் இந்த வீடியோஸ். அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப். So let's start the reading now. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் வென் கம்ஸ் டு திஸ் பர்சனோட சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நீங்க உங்களோட லைஃபோட விஷயத்துல வந்து பார்க்குறப்போ லைக் ஓவரால் உங்களோட லைஃப்ல நீங்க என்ன விஷயம் நீங்க வந்து பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க இல்லை நீங்க வந்து படிக்கிறீங்க, எதுனாலுமே சரி. ஸோ உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப நல்லா தெளிவாகவே நீங்க உங்களோட லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. நிறைய ஒரு ஃபோக்கஸோட அண்ட் நிறைய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உங்க லைஃப்பை நீங்க வந்து ரன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த செக்மெண்ட்ல நீங்க நிறைய விஷயத்துல வந்து விக்டரி சக்சஸ் ஆகுது. ஸோ நீங்க எடுத்து பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்களோட கரியரா இருக்கட்டும், ஸோ அதுல எல்லாத்துலயுமே நம்ம வந்து பாக்குறப்ப நீங்க மேக்ஸிமம் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே தான் இருக்கு. பிளஸ் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஜாப்ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸோ அண்ட் அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ரீதியாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருந்திருக்கும். அண்ட் அஸ் வெல் அஸ் வென் கம்ஸ் டு கரியர் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ ஸோ லைக் நீங்க உங்களோட எக்ஸாம்ஸோட நீங்க ஸ்கோர் பண்றீங்க, உங்களோட மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு மார்க்காக தான் அங்கே வந்து இருந்திருக்கும். ஸோ பொதுவாகவே உங்களோட எஃபர்ட் நீங்கள் எவ்வளோக்குள்ள நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது உங்களோட கேசஸில் அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விக்ட்ரி சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா இங்கே வென் கம்ஸ் டு கரியர் சைடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ரெண்டுலேயுமே நம்ம வந்து பார்க்குறப்ப நீங்கள் இந்த டைமில் வந்து நிறையவே ஜெயிக்கிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே நிறையாவே இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாலுமே நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஜெயிச்சிருக்கவும் செஞ்சிருக்கலாம். அந்தந்த ஃபீல்டில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான ஒரு சில விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்களோ ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு இன்ன வரைக்கும் நடக்கல அப்படின்னா அது உங்களுக்கு ஃபியூச்சரில் நடக்கும். சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ ஆல்ரெடி இது எல்லாமே நடந்திருக்கும் உங்களோட லைஃப்பில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வென் கம்ஸ் டு கரியர் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு க்ரோத் அங்கே வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு யாராவது ஒரு 1 or 2% ஏதாவது ஒரு ஃபீமேல் பர்சனோ இல்லை ஏதாவது ஒரு 1 or 2% உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கலாம் உங்களுக்கு பொதுவாகவே பேசிக்காகவே. அண்ட் உங்களோட லைஃபோட இந்த இந்த பர்டிகுலர் இந்த டைம் பீரியடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு புது நண்பர்கள் நிறைய பேர் வந்து பழகுறதா இருக்கட்டும், புதுசாக நிறைய ஒரு சில ரிலேஷன்ஷிப் உருவாகிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஐம் நாட் சேயிங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ ஒரு லவ் அந்த மாதிரி நான் வந்து சொல்ல வரல. பொதுவாகவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய நியூ நியூ பர்சன்ஸ் உங்களோட லைஃப்பில் வந்து அறிமுகமாகலாம். ஏன்னா நீங்கள் வந்து லைக் இப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிறீங்க, நீங்கள் ஒரு லைம் லைட்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் மேலே இன்னும் அட்ராக்டாக நிறைய பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. உங்க கூட வந்து ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ண நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு வரக்கூடிய அந்த பர்சன்ஸ் எல்லாரோட இன்டென்ஷனுமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனாக தான் இருக்கு. ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து பழகுறாங்க. எதுவும் தப்பான ஒரு நோக்கத்தோட வந்து பழகுறதோ இல்லை உங்க மேல ஒரு ஜெலஸாஃபி வந்து ஃபீல் பண்றதோ, நீங்க ஜெயிக்கிற இந்த விஷயத்த பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறாமத்தனமோ அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த இந்த டைம்ல உங்களுக்கு புதுசா யாராவது அறிமுகம் ஆறாங்க அப்படின்னா ஸோ அவங்க தரப்பு அவங்கனால உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் அவங்களோட நோக்கமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட தான் வந்து இருக்கு. ஸோ அவங்களுமே முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, தானும் முன்னேறணும். அண்ட் அதே மாதிரி இப்போ அவங்க கூட அவங்க வந்து பழகுறாங்க, சில ஐடியாஸ் அவங்க வந்து கெட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அதனால உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து திங்க் பண்றாங்க. அவங்க நினைப்பு எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மியூச்சுவலா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் உங்களுக்கு வந்து
உங்களுக்கு கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு சில ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். லைக் மோஸ்ட்லி ஒரு 2 to 3 ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அவங்கனால உங்களுக்கு வந்து கரியர்னாலும் சரி, எஜுகேஷன் வைஸ்னாலும் சரி, நல்லபடியா ஜாப்னாலும் சரி, நல்ல ஒரு குரோத் அங்க வந்து இருக்கும். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா, ஒரு டீம் ஒர்க்கா நீங்க வந்து பண்ணி ஜெயிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க உங்களோட லைஃப்ல ரொம்ப நல்லா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சக்சஸான ஒரு டைம் பீரியட்ல நீங்க வந்து போறீங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறப்போ, உங்களோட இந்த பெர்சன் நீங்க யாருக்காவது இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, ஸோ அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட்டான ஒரு எனர்ஜிஸ் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இவங்களோட வாழ்க்கையில வந்து அப்படியே வந்து என்னன்னா, லைக் அவங்க வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்ட மாரி தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு இடத்துல நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க அப்படியே பாசிட்டிவ் நோட்ல வந்து போறீங்க. உங்களோட லைஃப்ல அப்படியே நீங்க வந்து என்னன்னா, லைக் ஒரு அப்சைடு அந்த எப்படி சொல்றது? லைக் அதான். ஸோ ஒரு ஒரு அ ஒரு ஒரு ஏற்றத்துக்கு நீங்க உங்களோட லைஃப்ல வந்து போறீங்க. ஆனா அவங்களோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே லோ ரேஞ்சுக்கு தான் அவங்க வந்து போயிட்டுருக்காங்க. அவங்கள சுத்தி நெறைய நெகட்டிவிட்டி, நெறைய டாக்ஸிசிட்டி அந்த மாரி சில விஷயங்கள் அவங்கள சுத்தி வந்து இருக்கு. ரொம்பவே இந்த நேரத்துல அவங்க வந்து எப்படி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்டின்னா, ரொம்ப ஒரு மாரி சோகமாவும், அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே அவங்க வந்து இழந்து போன மாரியும், ஆ ஸோ அவங்கள சுத்தி வந்து எதுவுமே இல்ல அப்டின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இந்த நேரத்துல அவங்க வந்து நெறைய விஷயத்துல வந்து அவங்களோட தன்னோட வாழ்க்கைய நெனச்சு அவங்க வந்து நெறைய விதத்துல வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம், அழுகலாம். ஸோ அந்த மாரி வந்து லைக் ஸோ அவங்க ஒரு ஒரு ரொம்பயுமே ஒரு எமோஷனலான ஒரு ஸ்டேட்ல தான் உங்களோட பெர்சன் வந்து இருக்காங்க. நீங்க வந்து லைக் உங்களோட லைஃப்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறனால, ஸோ உங்களோட சைட்ல நம்ம வந்து எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா உங்க சைட்ல வந்து இருக்கு. ஆனா அதுவே உங்க பெர்சனோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி அவங்க ரொம்ப வந்து சோகமா இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில இப்போதைக்கு அவங்க என்ன ஒரு சில விஷயம் அவங்க வந்து பண்ணாலும் சரி, எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டா அவங்களுக்கு வந்து போகல. ஸோ, இப்ப அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்போட விஷயத்துல ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு சில வாக்குவாதம், ஏதாவது ஒரு சில பிரேக்கப் ஆன ஒரு சிச்சுவேஷன்ஸ் அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, லைக் எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாம ஒரு சைலன்ட்டா ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸ் அந்த மாரியும் சில பேருக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ சடனா உங்க பெர்சனே வந்து உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து ஒரு காரணத்த காமிச்சு அவங்க உங்ககிட்ட வந்து சண்ட போட்டுருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த பிரேக்கப்க்குரிய முதல் காரணமே வந்து நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அது உங்க பெர்சனா தான் வந்து இருக்கும். நீங்க வந்து எதுவுமே பண்ணல. ஸோ வியூவர் மேக்ஸிமம் வந்து பார்க்குறப்ப மேக்ஸிமம் கேஸஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்களா போய் எதுவும் சண்ட போடல. நீங்களா எதுவும் பிரேக்கப் அந்த மாரி விஷயம் எதுவுமே வந்து பண்ணல. நீங்க உங்க லைஃப்ப வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ ஆனா அதுவே உங்களோட பெர்சனோட சைட்லருந்து பார்க்குறப்ப, அவங்களுக்கு நெறைய ஒரு நெகட்டிவிட்டி இந்த டைம்ல இருக்கு அப்டின்ற பட்சத்துல, அவங்க என்ன ஒரு டிசிஷன் அவங்க வந்து எடுத்தாலுமே, அது அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் கொண்டு போய் முடியும். அதனால அவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுத்தாலுமே, அதனால அவங்களுக்கு தான் வந்து பின்விளைவுகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, இது நம்ம பண்ணா, இது நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இதுலருந்து நம்ம வெளில வந்துரலாம். இதுலருந்து நமக்கு ஒரு சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றம் நமக்கு கிடைக்கும். அப்படின்ற மாரி அவங்க ஒரு தாட்ல பண்றாங்க. ஆனா அவங்க எடுக்கிற முடிவுகளே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விபரீதமா தான் மாறிடுது. ஸோ அது மாரி தான் அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்ககிட்ட வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். அவங்களோட லைஃப்ல அடுத்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு பிரேக் எடுத்திருந்திருப்பாங்க. நெறைய யோசிச்சிருப்பாங்க இந்த பெர்சன் உங்கள பத்தி. நெறைய யோசிச்சுட்டு தான் இந்த மாரி ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன்ஸோ, இல்ல ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி உங்ககிட்ட வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு ரெட் ஃபிளாக் மாரி தான் இவங்களோட பிஹேவியர் எல்லாமே கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ரீசென்ட் டேஸ் அண்ட் ரீசென்ட் டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ நீங்களே வந்து அவங்கள வெறுக்கிற மாரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட மைண்ட்ல வந்து அவங்க நெகட்டிவ் தாட்ஸ்னால தான் வந்து இதே மாரி யோசிச்சு உங்க சைட்ல இருந்துமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்களே அவங்கள வெறுக்கிற மாரி அவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ, அப்ப அவங்க அந்த மாரி வந்து பண்றாங்க அப்படிங்கிறப்போ, இப்ப ஒரு கட்டத்தில வந்து அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆயிக்கலாம். ஒரு நோ கான்டாக்ட்ல வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து உங்கள தள்ள வச்சிருப்பாங்க இவங்க. ஸோ, அப்ப நீங்க வந்து ஓகே ஃபைன் இவங்கள பத்தி இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து இவங்களோட சைட்ல கேரக்டர்ல இவ்ளோ சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க அத வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அத வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ, அத நீங்க வந்து பெருசுபடுத்திக்கல. நீங்க வந்து எப்பயும் போல உங்களோட ஒர்க்ல நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்றீங்க. உங்களோட ஒர்க்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. ஆனா அதுவே இந்த உங்களோட பெர்சன் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு அவங்களுமே நிம்மதியாவே வந்து இருக்க இருக்க போறது கிடையாது. அவங்க நிம்மதியாவும் இல்ல. அவங்களோட லைஃப்ல எல்லா விஷயத்துலயுமே வந்து நெறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. நெறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. என்ன விஷயம் அவங்க வந்து எடுத்து பண்ணாலுமே, அவங்களுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் அப்டின்றது எதுவுமே அவங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா, இவங்கள சுத்தி வந்து நண்பர்களும் அப்டி ஒண்ணும் ஒரு பெரிய அளவுக்கு வந்து
ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோ, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இவங்களோட டேஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனிமையிலே தான் இந்த பெர்சன் இருக்க மாரி தான் இருக்கும். சில நேரத்தில அஸ் அ வியூவர்ஸ் நெறைய பேருக்கு வந்து என்ன கோவம் வரும் அப்படின்னா, ஆ இவங்களா தான இந்த விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால வந்து லைக் கர்மா அந்த பெர்சனுக்கு வந்து இப்ப அவங்க தான் வந்து ஒரு பதில் குடுக்குறாங்க. அவங்க தனியாவே இருந்துட்டு போட்டும். அவங்க தனியா இருக்கிறதுல ஒண்ணும் தப்பில்ல. இந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணது அவங்க தான். ஸோ நீங்கலாம் எதுவுமே வந்து பண்ணல அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு கோவம் வந்து கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அவங்க இந்த செக்மெண்ட்ல இந்த மாரி ஒரு கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க அப்படின்னா, சரி அத அனுபவிச்சுட்டு போட்டும் அப்படின்ற மாரி தான் நீங்க அந்த தாட்ல தான் வந்து இருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, த நெக்ஸ்ட் திங் இஸ் அண்ட் இந்த பெர்சன் உங்கள வந்து நெறைய விதத்துல வந்து ஸ்பை பண்ணலாம். நீங்க என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க? உங்க லைஃப்ல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படின்றத எல்லாத்தையும் இந்த பெர்சன் வந்து வாட்ச் பண்ண தான் செய்வாங்க. இன்ஃபாக்ட் நெறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்ககிட்ட இவங்களே பிரேக்கப்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அந்த செக்மெண்ட்லாம் பிளாக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து அன்பிளாக் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படின்றத டெய்லி உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்க ஏதாவது போடுறீங்க. ஆ ஏதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க WhatsAppலயோ, இல்ல Instagramலயோ ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு சில ஸ்டோரீஸ் நீங்க வந்து போடுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்டோரி போட்டீங்க அப்படின்னா, அடுத்த செகண்ட் அவங்க தரப்புல இருந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் வியூவோ, ஸோ அந்த மாரி அவங்க சைட்ல இருந்து அவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன செய்றீங்களோ, அது எல்லாத்தையும் அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, லைக் இந்த பெர்சனுக்கு இதுவே வேலையா போச்சு. ஸோ ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா எதுவுமே வந்து டிசைட் பண்றது கிடையாது. அண்ட் அவங்களாவே ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு, அண்ட் அதே அவங்களாவே ஒரு ட்ராமா கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு இந்த பெர்சன பத்தின ஒரு நெகட்டிவாவோ, ஒரு டாக்ஸிக்காவோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் குடுத்துருக்கும். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு வந்து என்னன்னா, லைக் அந்த ஒரு மிக்ஸ்டு எனர்ஜி வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறனால தான். ஸோ அப்ப அவங்க தரப்புல வந்து பார்க்குறப்ப நெறைய அந்த ஒரு ஸ்பையிங் எனர்ஜிஸ் இருக்கு. அவங்க அடிக்கடி உங்களோட சோஷியல் மீடியாஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ கண்டிப்பா அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிட்டீங்க. நீங்க உங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. நீங்க நீங்க உங்களோட லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் அவங்க அந்த தாட்ல தான் வந்து இருக்காங்க. பிளஸ் அதே மாரி உங்களுக்கு நெறைய அந்த ஒரு விக்டரி அண்ட் சக்சஸ் ஆஃப் டைம் பீரியட் இருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்க இன்னும் வந்து ஜெயிக்கிறதுக்கு நெறையவே வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நெறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஏதாவது நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏதாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இல்ல ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ டெஃபினட்டா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் அஸ் அ வியூவர் நீங்க யாரெல்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்களோ, உங்களுக்கு இந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப நல்ல ஒரு டைம் பீரியடா இருக்கு. நல்ல ஒரு குட் டைமா வந்து இருக்கு. பட் அதுவே உங்களோட பெர்சனுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆப்போசிட்டா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பெர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்குறப்போ, இவங்க தரப்புல இருந்து ஏதாவது ஒரு சில கனெக்ஷன்ஸ் வரும் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நோ. ஸ்டில் இந்த பெர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு கனெக்ஷனுமே வரப்போறது கிடையாது. அவங்க ஜஸ்ட் இதே மாரி தான் கொஞ்ச நாள் வரைக்கும் இதே மாரி மைண்ட் கேம் தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட கரண்ட் எனர்ஜி எல்லாமே வந்து பார்க்குறப்போ, அவங்கள நெறைய ஸ்பை பண்றது, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்ற விஷயத்த வந்து அப்சர்வ் பண்றது. ஸோ ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப அவங்கனால. ஏன்னா அவங்க எது செஞ்சாலும் அவங்களோட லைஃப்ல எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போறது கிடையாது. அவங்களுக்குன்னு அதர் அதர் விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்றதும் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்டின்னா, நீங்களா தான் வந்து இருப்பீங்க. ஸோ நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்க லைஃப்ல என்ன போயிட்டுருக்கு? அப்டின்றத அத தெரிஞ்சுக்கணுன்றதுல தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாவே இருக்கும். ஆனா அதையும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இதே மாரி தான் லைக் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாரியும், உங்கள வந்து இக்னோர் பண்ற மாரியும், உங்களோட இப்ப நீங்க அவங்களுக்கு மெசேஜ் பண்ணா கூட அத வந்து அவங்களுக்கு ரீப்ளை பண்ணணும்னு தோணும்னு நெனச்சா கூட, ஆனா அவங்க ரீப்ளை பண்ண மாட்டாங்க. வேணுக்குன்னே அத லேட் ரிப்ளை பண்ணலாம். வேணுக்குன்னே அத வந்து ரொம்ப லேட்டாவே அந்த மெசேஜஸ வந்து அவங்க படிக்கிற மாரி அவங்க வந்து அந்த மாரிலாம் சீன் போடலாம் உங்களோட பெர்சன். ஸோ அதுதான் அவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, லைக் அந்த ஒரு இக்னோரண்ட் அப்டின்ற அந்த மாரி ஒரு இக்னோர் பண்ற எனர்ஜியோட தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டு எனர்ஜிஸா தான் இப்போதைக்கு அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு. ஓகே. ஸோ ஏன்னா எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு நெகட்டிவாவே இருக்கு. வென் இட் கம்ஸ் டூ அவங்க லைஃப்ல இருந்து எல்லா விஷயமுமே நெகட்டிவா இருக்கு அப்டின்றனால தான் அவங்க இவ்ளோ தூரம் வந்து கொஞ்சம் டாக்ஸிசிட்டி அந்த ஒரு ரெட் ஃபிளாகா அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ லெட்ஸ் see தட் அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். ஐம் அட்டாச் டு த டாக்ஸிக் பிஹேவியர். யூ கேன் கிளியர்லி see தட். ஸோ நான் ஆல்ரெடி அதுதான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் டேரோலையுமே. லைக் இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டாக்ஸிக்காக தான் இவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா. ஸோ எக்ஸாக்ட்லி த ஏஞ்சல் ஹவ் given me the confirmation. Thank you for my angel and universe. ஸோ இந்த பர்சனோட சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிஹேவியரில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்றதுமே அகெயின் நம்ம சேனல் மெசேஜஸில் பார்த்தாலும் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா லைக் இந்த கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பில்
அவங்க இந்த செக்மெண்ட்ல வந்து கோ த்ரூ ஆயிட்டு இருக்காங்க. இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்றது தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. பட் ஆனா கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் இன்னும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்கனால அதுலேருந்து வெளியில வர முடியல. ஓகே. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். அவங்களோட லைஃப்ல பொதுவா எல்லா விஷயத்துலயுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குரோத் இப்போதைக்கு வந்து இருக்காது. ஒரு ஸ்டேபிளா ஒரு விஷயத்த வந்து அவங்கனால வந்து யோசிச்சு ஒரு ப்ராப்பரா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவங்க முடிவுகள் எடுக்க வந்து தவறுவாங்க. அண்ட் அவங்க என்னதான் யோசிச்சு முடிவு எடுத்தா கூட இந்த செக்மெண்ட்ல அது அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா லாபத்தை வந்து கொடுக்காது. நிறைய நஷ்டத்தை தான் அவங்களோட வாழ்க்கையில வந்து கொடுக்கும். ஸோ பிகாஸ் அது வந்து ஒரு கார்மிக் சிச்சுவேஷன்ஸ் அவங்களோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்க அவங்களோட கர்மா வந்து இந்த டைம்ல அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம வந்து பாக்குறப்ப அவங்களுக்கு என்ன ஒரு விதத்துல வந்து பயமா இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க அவங்க 2 பேருமே வந்து ஃபைனலா ஏதாவது வந்து செப்பரேட் ஆயிருவீங்களோ, ஸோ உங்களோட ஜேர்னி தனியாவும் அவங்களோட ஜேர்னி தனியாவும் மாறிடுமா அப்படின்ற அந்த ஒரு பயமே அவங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ நிறைய விஷயத்துல அவங்களுமே வந்து என்னன்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல வந்து அவங்களே வந்து ஒரு நல்ல விதத்துக்கு வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களால வந்து என்னதான் அவங்க ட்ரை பண்ணாலுமே அது அவங்களால வந்து முடியல. ஸோ அகைன் நீங்க வந்து பாக்குறப்போ அகைன் அதே ஒரு விஷயம் தான் இங்க வந்திருக்கு. ஸோ அவங்களோட ஓன் லைஃபுக்காக இந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே வரல அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு அந்த ஒரு பயம் ரொம்ப அதிகமாவே அவங்களுக்கு வந்து இருக்கு. ஏன்னா எந்த ஒரு மாற்றமுமே இப்போதைக்கு அவங்களோட லைஃப்ல இல்ல அப்படிங்கிறனால. ஸோ ஒன்ஸ் ஒரு பெர்சன் வந்து அந்த மாரி எல்லா விஷயத்துலயுமே வந்து நெகட்டிவா அவங்களோட லைஃப்ல வந்து கோ த்ரூ ஆறப்ப, ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசுல வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பயம் வரதான் செய்யும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து நம்ம இதுலருந்து எப்படி வெளியில வரப்போறோம்? நம்மளோட வாழ்க்கை என்ன என்ன ஆகப்போகுது? அப்படின்ற மாரி ஒரு இருண்ட மாரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ எக்ஸாக்ட்லி த சேம் கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜி. ஸோ இது மேக்ஸிமம் வந்து கார்மிக் சிச்சுவேஷன்ஸ்ல யாரெல்லாம் கோ த்ரூ ஆறாங்களோ, அவங்க கண்டிப்பா இந்த இந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் இது வந்து கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாக்ட்லி உங்களோட பெர்சன் அதே டைம்ல தான் இப்போ வந்து கோ த்ரூ ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு இந்த ஒவ்வொரு விஷயமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நெறைய விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆக தான் செய்யுது. பட் அவங்க இந்த இதுல வந்து ஒரு சின்னதா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டா இருக்கட்டும், அவங்கள இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணக்கூடிய இந்த ஒரு மூமெண்ட்டா இருக்கட்டும், இதுலருந்து அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல வந்து வெளியில வருவாங்க. இதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை இருக்கும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. சம்திங் காட் அவங்களுக்கு ஒரு லெசன் வந்து குடுக்குறாங்க அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. அவங்க பண்ண ஏதோ ஒரு சில விஷயமோ, அவங்க பண்ண ஏதோ ஒரு தப்புக்கு வந்து கடவுள் குடுத்துருக்க தண்டனை அப்படின்ற மாரி தான் அவங்க இந்த விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஸோ இது மூலியமா அவங்களுக்கு கண்டிப்பா இதுலருந்து அவங்க வந்து வெளில வருவாங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த லெசன வந்து அவங்க லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ தன்னோட லைஃப்ல திருப்பி இந்த தவறுகள் வந்து பண்ணக்கூடாது. இதனால அவங்க லைஃப்ல இவ்ளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயத்துல அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு உங்களோட பெர்சனுக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். ஸோ இதுலருந்து கிளியரா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தரப்புல இருந்து கான்வர்சேஷன் அவ்வளவா எதுவுமே வராது. பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்றதுல கம்ப்ளீட்டா இந்த பெர்சனோட ஐ உங்க சைடுல தான் வந்து இருக்கும். கண்டிப்பா வாட்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து ஸ்பை பண்ணிட்டே தான் வந்து இருப்பாங்க. ஸோ லிட்டில் பிட் உங்க பெர்சனுக்கு வேணா உங்க தரப்புல இருந்து ஜெலஸ் வந்து இருக்கலாம். சில விஷயத்துல அவங்க உங்க மேல கொஞ்சம் ஜெலஸா வந்து ஃபீல் பண்ணலாம். பட் எனிவேஸ் இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டூ சம் கைண்ட் ஆஃப் அ பிரேயர் உங்க பெர்சனுக்காக சம் பிரேயர்ஸ் ஏதாவது நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ தட் அவங்க லைஃப்ல கூடிய இந்த டாக்ஸிக்னஸ் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து குறைஞ்சு ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸ் அவங்களோட லைஃப்ல வரட்டும். ஸோ தீஸ் ஆர் தி திங் வி கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசன்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. போத் யூடியூப் சேனல் லிங்க் அண்ட் அஸ் இன்ஸ்டாகிராமோட லிங்க் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டை கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த வீடியோலையுமே நான் வந்து பின் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ் லைக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் நீங்கள் அந்த பர்சனல் ரீடிங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ மேக்ஸிமம் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸ் தான். அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே அண்ட் அஸ் வெல் அஸ் மண்டே இந்த 3 டேஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீடிங்ஸ் நீங்க ஏதாவது நீங்க புக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டே நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இது போல என்னோட மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டரோட் இன்ஸ்டாகிராம் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்க போய் பாருங்க. இது போல மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட்.
ஒன்ஸ் அகைன் கைஸ் உங்களோட சப்போர்ட் அகைன் அண்ட் அகைன் எனக்கு நீங்கள் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் சில என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுமே நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் அதே மாதிரி இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் கிவ் அவங்களோட சப்போர்ட் நீங்கள் ஹைப் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் தட். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டெரரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை சேனல் டு தெம். அண்ட் ஃபைனலி கைஸ் எனி அதர் ரெக்வஸ்டட் டாபிக்ஸ் எனி ரெக்கமெண்ட் டாபிக்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். பை.